முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் விஜயஸ்ரீ, 8ஆம் வகுப்பு. நான் தற்பொழுது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய் நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு. காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி எனும் ஒரு உண்டு. அது தற்பொழுது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவர் ஊரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதிலே தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரையில் தான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாள்களை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவது இவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை. அவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவருடைய மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கும் இவரது விடுதலை இயக்க பணிகளை தொடங்கினார். வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியகிரகம் நடந்தது. அதில் காமராஜர் பங்கு கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாட்டை வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. செயற்கனே செய்பவர்கள் பெரியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனும் பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியதை அவரை வருத்தத்தில் அழைத்துவிட்டது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடைய திட்டத்தையும் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. SSA வகுப்புத்துறை கல்வி இலவசமாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த கல்வி பொதுவுடைமையாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். 2/10/1963ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 2/10/1975 காமராஜர் அமரரானார். தில்லியில் காந்தி மண்டபம் பக்கத்தில் காமராஜர் நினைவாலயம் எழுப்பப்பட்டனர். படிக்கால மேலே காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு நிறைவுபடுத்தியது. காமராஜர் இந்தியா விடுதலை வீரர்களில் ஒருவர். ஏழைகளுக்கு எழுதியவர், எளியவர், துளைத்தவர், அரசியல் மேதையாய் திகழ்ந்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர் என்று கூறி என் உரையை நான் ஒத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.